அகாலம் படிக்கும்பொழுது அந்த காலத்திற்கும் முற்பட்ட காலம் புஷ்பராணி அவர்கள் வேலை செஞ்ச காலகட்டம். அதனால அது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு தருணம். ஏன்னா பின்னால ஈழப் போராட்டம் பல்வேறு புதிய பரிமாணங்களை பெற்றது, பல்வேறு சிக்கல்களுக்கு ஆளாகினது. எப்பவுமே ஒரு 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 இது சொல்லுவாங்க, எந்த ஒரு புரட்சியும் தன்னுடைய குழந்தைகளை விழுங்கிட்டு தான் வெற்றி அடையும்ட்டு. இங்க புரட்சியும் நடக்கல, ஆனா குழந்தைங்களை மட்டும் விழுங்கிட்டே இருந்துச்சு அந்த போராட்டம். பலதரப்பட்ட குழந்தைங்க காணாம போயிட்டாங்க, செத்துட்டாங்க. ஒருத்தர் அடிச்சுக்கிறதுலயும் சந்தேகப்படுறதுலயும், நான் உண்மையான விசுவாசியா நீ துரோகியாங்கிற ரொம்ப துயரமான சம்பவங்கள் நடந்து முடிந்த ஒரு போராட்டமா அது போயிருச்சு. அப்ப அதனுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு, அது எந்த மாதிரியான ஒரு லட்சிய பார்வையோட தன்னை உருவாக்கிச்சு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஏன்னா எல்லாமே அடிப்படையிலேயே மோசமானதோ அல்லது ஆரம்பத்திலேயே நமக்கு இன்னைக்கு நம்ம விமர்சனப்படுத்தக்கூடிய போராளி குழுக்கள் அப்படிதான் இருந்தாங்கன்னு கூட நம்ம சொல்லிட முடியாது. காலமும் அவங்க தேர்ந்தெடுத்த அரசியலும் பல்வேறு புறச்சூழலும் புறச்சூழல நடக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம அரசியலை பாதிக்குது. அப்புறம் நாம அந்த பாதிப்புகளை எப்படி உள்வாங்கிக்கிறோம், எதை நம்ம தக்க வச்சுக்கிறோம், எதை கடந்து போறோம், இதெல்லாமும் நம்ம நிறைய யோசிக்க வேண்டியிருக்குது. இப்போ அந்த வகையில பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு இந்த டெக்ஸ்ட்டை படிக்கும்போது மறுபடியும் வாசித்தேன். முதல்ல உங்ககிட்ட வாங்கின போது வாசிச்சு முடிச்சது, திரும்பவும் இந்த நிகழ்ச்சிக்காக வாசிச்ச போது எனக்கு உடனடியாக என்னை பாதிச்சது என்னன்னா, அந்த வாசிப்பு அனுபவமே வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப அந்த எழுத்து, நீல்ஸ் தோயர் சொல்லும்போது கூட சொன்னாரு, அவங்க சாதாரணமான எழுத்தாளர் இல்லைன்னு. ஆனா என்ன நம்ம அதுல ரொம்ப துல்லியமா நமக்கு அந்த எழுத்து காட்டுதுன்னா, மிகைப்படுத்துதலே கிடையாது. ஒரு சொல் கூட தேவையில்லாத சொல் கிடையாது. அந்த சொல்ல எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு அந்த அனுபவமும் காணாம போயிடும். அவ்வளவு தேர்ந்தெடுத்த சொற்களால் எழுதப்பட்ட ஒரு நூலாக தான் அது இருக்குது. ஆனா அதற்காக அவங்க மெனக்கெட்டு தேர்ந்தெடுத்தாங்கன்னு கூட சொல்லிட முடியாது. அவங்க நடையும் அவங்களுடைய சிந்தனையிலையும் ஒரு தெளிவு இருக்கிறதுனால ரொம்ப கச்சிதமா ரொம்ப டைட்டா ஒரு விஷயத்த அவங்களால சொல்ல முடியுது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த அனுபவங்கள்லாம் நம்ம மிகைப்படுத்தி சொல்லலாம். அவங்க சிறைச்சாலையில அவங்க அவங்க போலீஸ் லாக்அப்ல இருந்த போது, யாழ்ப்பாணத்துல காவல்துறையினுடைய லாக்அப்ல இருந்த போது அவங்க பட்ட சித்திரவதையை நம்ம எப்படினாலும் கூட விவரிச்சு சொல்லலாம். ஆனா அவங்க அதை சொல்ற விதம், அதே மாதிரி வெளிக்கடை சிறையில இருந்த போது அந்த அனுபவங்கள், அப்புறம் அவங்களுக்கு மனசுல ஏற்பட்ட துக்கம், ஏமாற்றம், எந்த திசையில போகுது இந்த விடுதலை போராட்டம்ங்கிறது, எதையுமே மிகைப்படுத்தாமல் சொல்றது மிகப்பெரிய ஒரு எழுத்து பண்புன்னு நான் நினைக்கிறேன்.